இங்கே சென்ட்ரல் மினிஸ்டர் சுஜாதாங்கிறவங்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு உடனடியாக ஒரு கிட்னி அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக கோவில்பட்டியில் இருக்கிற நம்ம ஹீரோ முத்துசிபியை டோனரா செலக்ட் பண்ணுறாங்க. அதே போல ஹீரோ கிட்ட போய் பேசி இந்த ஆபரேஷனுக்கு சம்மதிக்க வைக்க சுஜாதாவோட BA கிருஷ்ணகுமார் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ முத்துவுக்கும் அவங்க மனைவி சுசிலாவுக்கும் அவங்க உயிரோடு இருக்கும்போது கவர்மெண்ட்ல சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. அதனால அவங்க ஊரில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி சூசைட் பண்ண போறேன்னு மக்கள் முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்த போலீஸ் முத்துச்சிப்பி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்கே வந்து சுஜாதாவோட BA கிருஷ்ணமூர்த்தி முத்துவ போலீஸ்லேருந்து காப்பாற்றி அவர் வந்த விஷயத்தை சொல்றாரு. அது கேட்ட முத்து, உங்களுக்கு நான் கிட்னி தரணும்னா நீங்கள் எனக்கு ரேஷன் கார்டு வாங்கி தரணும்னு சொல்கிறார். அதுக்கு PA கிருஷ்ணமூர்த்தி சிரிச்சுக்கிட்டே நாளைக்கே நான் வாங்கி தரேன்னு சொல்றாரு. ஆனால் முத்துசிபிக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அந்த நேரம் போலீஸ் PA பார்த்து இங்கே கதிர் ஒருத்தர் இருக்கார், அவர் போய் பாருங்க, அவர் சொன்னால் முத்து கேட்பேன்னு சொல்றாரு. அதை கேட்க அந்த PAவும் கதிரை பார்த்து போலீஸ் ஸ்டேஷனில் முத்துட்ட பேசினதை சொல்றாரு. அதுக்கு கதிர், முத்துவும் சுசிலாவும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா ஒரே ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு கோயில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் சுசிலா கோவிலுக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு வயிறு வலி வந்து அங்கேயே வாங்கி விழுந்துறான். அந்த நேரம் சுசிலாவை தேடி வந்த முத்து அவர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறான். அங்கே போனதும் டாக்டர் சுசிலாவை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்குது, அதனால இவளுக்கு உடனடியாக ஒரு பாட்டில் ரத்தம் ஏற்றணும், அது 15,000 பணம் தேவைப்படுன்னு சொல்லிடுறாரு. அதனால முத்து ஒரு கந்து வட்டிக்காரன் பார்த்து அவன் கிட்ட 15,000 கடன் வாங்கி அவளுக்கு ரத்தம் ஏற்றும். ஆனாலும் அவளுக்கு அந்த வயிறு வலி குறையல. இதை பார்த்த அந்த வட்டிக்காரன், நான் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன் அங்கே போய் பாருன்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான். பிறகு முத்துவும் சுசிலாவை கூட்டிட்டு அங்கே போய் பார்க்குறான். அவங்க அவளை செக் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லி அவளுக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டுறாங்க. அதே போல மறுநாள் அந்த கந்து வட்டிக்காரன் முத்துவை கூப்பிட்டு உன் கடன் 3 லட்சத்துக்கு மேலே ஆகி போச்சு, அதனால என் பணத்தை கொடுங்க, நீயும் உன் பொண்டாட்டியும் ஆளுக்கு ஒரு கிட்னியை கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதை கேட்ட முத்து முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட் அவள் ஹாஸ்பிட்டல் கூட்டு வீட்டு கிளம்பிடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வட்டிக்காரன் அவங்க 2 பேரும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துறதா போய் சொல்லி ஃபேக்டரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறான். பிறகு கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு கொடுத்த நிவாரண பணத்தை அவங்க சொந்தக்காரன்னு சொல்லி ஆட்டையை போட்டுறான். இதை தெரிஞ்ச முத்து நாயம் கேட்டு அவைகிட்ட போனப்போ அவனை அடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறான். பிறகு முத்து இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போறான். ஆனால் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவனை வெளியே துரத்தி விட்டுறாங்க. அந்த நேரம் தான் நான் அங்கே போய் அவனுக்கு நடந்த கொடுமையை வெளியே கொண்டு வந்து அவனை போராட்டம் பண்ண வச்சேன் அப்படின்னு கதிர் அந்த PA சொல்றாரு. அதை கேட்ட PA இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவரை எங்களுக்கு கிட்னி கொடுக்க மட்டும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிறாரு. அதே போல மறுநாள் அந்த PA முத்துவோட பிரச்சனையை சால்வ் பண்ணி அவன் கேட்ட அந்த ரேஷன் கார்டையும் வாங்கி கொடுத்துறாரு. பிறகு முத்துவும் கிட்னி தர ஒத்துக்கிட்டு அவங்க கூட ஊருக்கு கிளம்பி போகிறான். அங்கே போனதும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் முத்துவை செக் பண்ணி பார்த்துட்டு இவர் பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிடுறாரு. அதுக்கு முத்து என் மனைவிக்கு இன்னும் வயிற்று வலி சரியாகல, அதனால அவங்களையும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறான். அதை கேட்ட டாக்டரும் சுசிலாவை செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி கிருஷ்ணகுமாரை கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு கிட்னியை காணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட முத்துவும் கோபப்பட்டு நீங்கள் தான் என் மனைவியோட கிட்னி எடுத்துருக்கீங்க, நான் தான் கிட்னி தரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு கோர்ட்டுக்கு வந்துடுறான். பிறகு அங்கே வந்து ஜட்ஜ் கிட்ட அவன் மனைவிக்கு வயிற்று வலி வந்தது, கந்து வட்டி கடன் வாங்கினது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணதுன்னு எல்லாத்தையும் ஜட்ஜ் கிட்ட சொல்கிறான். அதே போல அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கப்புறமா அவளுக்கு வயிற்று வலி குறையல, அதனால வேற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அங்கே அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு கர்ப்ப ஆபரேஷன் சொல்லி உங்க கிட்னி எடுத்துறாங்கன்னு சொல்லி அப்போ தான் எங்களுக்கே தெரியும் இவன் உடம்புல இருந்து ஒரு கிட்னி எடுத்துருக்காங்க. அதே போல இவளுக்கு நடந்த இந்த விஷயத்தை எங்களால் நிரூபிக்க முடியல, அதனால தான் நான் மினிஸ்டருக்கு கிட்னி தர ஒத்துக்கிட்டு அங்கே போய் இந்த ஆதாரங்களை எடுத்து வந்தேன். அது எங்களுக்காக மட்டும் இல்லை, எங்களை போல பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நான் கிடைக்கணும் தான் நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஜட்ஜும் அவங்க கொடுத்த எவிடன்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் எனக்கு சொல்லிடுறாரு. அதே போல இந்த பக்கம் மினிஸ்டர் சுஜாதாக்கு முத்து கிட்னி தரதுனால அவங்க பசங்க கிட்ட கேட்குறாங்க, ஆனால் அவங்க பசங்க 2 பேரும் தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்க சாவர நிலைமைக்கு போயிடறாங்க. அந்த நேரம் முத்து சிற்பி அங்கே வந்து அவங்களுக்கு கிட்னி கொடுத்து அவங்களோட உயிரை காப்பாற்றுறான். பிறகு அந்த மினிஸ்டர் கண்டு முடிச்சுட்டு அவன் செய்த உதவிக்காக அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அவை இதெல்லாம் வேணாம், நாங்கள் இதுக்காக வரல, எங்களுக்கு தேவை நியாயம், உங்களோட உயிர் இல்லை, உசுரோட பெருசு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்புறாங்க. இதை பார்த்து சுஜாதாவும் அவங்களோட தவறுகளை உணர்ந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறான். அதோட இந்த படமும் முடியுது.